எல்லாருக்கும் வணக்கம். உதயாகிரி. இன்னைக்கு புதுசா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து கலக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ விவசாயத்துறையில மட்டும் வராமல் இருந்தால் எப்படிங்க? இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல இரிகேஷன் எப்படி நம்ம வந்து ஒரு தோட்டத்தில் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறோம், அதுக்கடுத்து ஃபெர்டிலைசர் ஷெட்யூல்டு வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. நீரின்றி அமையாது உலகு, அது மாதிரி தாங்க. நீர் வந்து எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பிகாஸ் ஏன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாம் அதிகமாகிருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா சூதாசன நிலை மாற 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 தண்ணியினுடைய தேவையுமே வந்து அதிகரிக்குது இல்லைங்களா? ஸோ எப்போ மழை பெய்யுதுன்னு தெரியல, எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரியல. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஐ தான் நம்பி ஆகணும், வேற வழி இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்துக்கலாம். ஸோ செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது இன்னைக்கு அவ்வளோ தூரம் எல்லாருக்கிட்டையுமே நல்லா ரீச் ஆகிருக்குது. இன்னைக்கு விவசாயத்துறையிலையுமே பார்த்தீங்கன்னா ட்ரோன் டெக்னாலஜிலிருந்து, ஸோ இரிகேஷன்லேருந்து, ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன்லேருந்து, பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. ஏன் ஏஐ நம்ம நம்புகிறோம் அப்படின்னா எல்லாமே துல்லியமாக வந்து கணக்கிட்டு கொடுக்குது. அப்போ நம்ம ப்ரிவென்டேஷன், ஒரு வருமுன் காப்பது. இப்போ ஒரு பூச்சி இந்த நேரத்தில் வருது, ஸோ இந்த நேரத்தில் நமக்கு வந்து பயிருக்கு வந்து தண்ணி தேவைப்படுது. கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது ஓகேங்களா? பிளான்டிங் எப்போ தேவைப்படுது, பேனிக்கல் ஸ்டேஜ் எப்போ தேவைப்படுது, ஃப்ளவரிங்க்கு எப்போ தேவைப்படுது, அதே மாதிரி டில்லரிங் ஸ்டேஜ் தேவைப்படுது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ரூட் ஃபார்மேஷன் டைமில் வந்துட்டு தண்ணி தேவைப்படுது. ஸோ ஒரு டைமுமே வந்துட்டு நம்ம இந்த மரத்துக்கு தேவையான தண்ணி வந்து அந்தந்த சமயத்தில் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தண்ணி மட்டும் கொடுத்துட்டா போதுமா அப்படின்னு கிடையாது. ஸோ ஃபெர்டிலைசருமே நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது என்னன்னா இன்னைக்கு இன்றியமையாத ஒன்றா இருக்குதுங்க. ஸோ ஐபிஎம் இன்டகிரேட்டடாக நம்ம கண்டிப்பாக போனால் தான் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வர முடியும். தென்னைக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் நிர்வாகம் தாங்க. அந்த நீர் நிர்வாகத்தை இப்போ நம்ம வந்து ஒரு 50 ஏக்கர் வச்சிருக்கோம், 20 ஏக்கர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப ஸோ கவுண்ட் அதிகமாக இருக்கும். மரத்தினுடைய கவுண்ட் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம போய் இண்டிவிஜுவலாக ஒரு பிளான்ட்டாக வந்து பார்க்க முடியாது இல்லைங்களா? நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு 100 மரத்தை, சைடில் இருக்கிற ஒரு 100 மரத்தை இப்படி தான் நம்ம பார்ப்போம். பட் இண்டிவிஜுவலாக அந்த 1000 மரத்தை ஒரு மரத்தில் தண்ணி பாஞ்சிருக்கா அப்படின்னு போய் பார்க்குறோமா அப்படின்னா கேள்விக்குறிதாங்க. பெங்களூர் பைலோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கம்பெனி, பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி, நம்ம இந்தியன் கம்பெனிங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ப்ராடக்ட்டுக்கு மேலே வந்துட்டு அவங்க வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏஐயில் பார்த்தீங்கன்னா ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாகவுமே நிறைய வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் வந்துட்டு நீரோ இன்ஃபினிட்டி ஓகேங்களா? நீரோ இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட ஃபார்மில் வந்து ஒன்ஸ் வந்து ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இரிகேஷன் எப்படி தண்ணி பாயுது, ஸோ அந்த மாய்ச்சர் கண்டென்ட் ஈரப்பதம் வந்து உங்கள் மரத்துக்கு கீழே எவ்வளோ இருக்குது, ஸோ எப்பப்போவெல்லாம் உங்களோட தென்னை மரத்துக்கு வந்து தண்ணி தேவை அப்படிங்கிறத துல்லியமாக வந்து உங்களுக்கு சொல்லுதுங்க. ஸோ இப்போ வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி கேட்குது அந்த மரம்னா, ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அந்த டிவைஸில் அது பதிவாகி உங்களுக்கு மெசேஜாக வந்து கன்வேர்ட் ஆயிடுது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணி கொடுத்துக்கலாம். இன்னைக்கு யாருமே ட்ரிப் போடாத ஃபார்மர் கிடையாது. ஃப்ளட்டிங் வந்து யாருமே கொடுக்கறது இல்லை இல்லைங்களா? பரவல் பாசனம் கொடுக்கறது இல்லை. விவசாயிகளுமே ட்ரிப்பு தான். ட்ரிப்பு போட்டாலுமே நீங்கள் வந்து எல்லாமே என்ன பண்ணிடுறீங்க, மெக்கனைசேஷன் பண்ணிடுறீங்க, ஆட்டோமேஷன் பண்ணிடுறீங்க. அப்புறம் ஆட்டோமேஷன் பண்ணுறப்ப ஸோ இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செஞ்சு கொடுக்குதுங்க. ஸோ தண்ணி வந்து எப்படி அந்த மாய்ச்சர் வந்து தேவைப்படுது, தண்ணி வந்து இந்த மரத்துக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுது, என்னென்ன ஸ்டேஜெல்லாம் தேவைப்படுதுங்கிறத அவ்வளவு துல்லியமாக வந்து உங்களுக்கு கொடுக்குதுங்க. தண்ணி மட்டுமா அப்படின்னா கிடையாது. ஸோ ஃபெர்டிலைசர் ஆல்சோ, ஸோ உரப்பரிந்துரை. இப்போ ஒரு 6 month ஷெட்யூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை 4 month ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஹைப்ரிட் கோகோனட்டாக இருந்ததுன்னா 3 month ஒன்ஸ் வந்துட்டு வாட்டர் சோலபிள்லாம் நிறைய நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்ருக்கேன், எனக்கு எந்தெந்த டைம் வந்து எந்தெந்த ஷெட்யூல்டு வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஒரு நல்ல கன்சல்டன்ட் வந்து கிடைக்கல, எனக்கு வந்து இந்த மாதிரி உரப்பரிந்துரை பண்ணுறதுக்கு, நீர் நிர்வாகத்துக்கு வந்து பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த மாதிரி யங் ஃபார்மருக்கு, அந்த மாதிரி இப்போ புதுசாக விவசாயத்துக்குள்ளே வந்திருக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் வந்து இந்த வந்து ஃபைலோ வந்து ஒரு சூப்பரான நீரோ இன்ஃபினிட்டி வந்துட்டு உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையுமே வந்து பரவலாக நிறைய பக்கம் வந்துட்டு நிறைய ஃபார்மர் வந்து வச்சுருக்காங்க. பட் ரிசல்ட் வைஸ் வந்துட்டு அமேசிங்காக இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் காட்டுறேங்க ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஃபைலோ நீரோ இன்ஃபினிட்டிங்க. ஸோ இன்ஃபினிட்டினா என்ன, முடிவில்லாதது தான். நான் அப்போ ஒன்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபார்மில் வந்து ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா முடிவே கிடையாது. நீங்கள் எப்பப்போவெல்லாம் வேணுமோ அப்போவெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கரண்ட் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது பிளக் பாயிண்ட் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது தேவையா, இதுக்கு வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணுமா, எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் இதை வந்துட்டு நீங்கள் 2 சென்சார் இருக்குது ஓகேங்களா? S2 ஒன்று இருக்குது, S1 ஒன்று இருக்குது. ஸோ கிராப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கீழே வந்து ஃபிட் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக
பட் இது எங்கே வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவ் ரூட் ஜோன். நீங்கள் எங்கே பண்ணாலுமே தென்னை மரத்துக்கு எங்கே ஆக்டிவ் ரூட் ஜோன் இருக்குது, மரத்துலேருந்து ஒரு 4 to 6 அடி தள்ளி இருக்கும் இல்லைங்களா. டிபெண்ட் ஆன ஏஜை பொறுத்து இருக்குது. ஒரு லைக் வந்துட்டு ஒரு வருஷத்துலேருந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் எங்கே இருக்குன்னா ஒரு 3 feet இருக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே இருக்குன்னா 4 அடியில் இருக்கும். ஸோ 4 வருஷத்துக்கு எங்கே 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5 feet வந்துடுறப்ப அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஆக்டிவ் ரூட் ஜோனில் நீங்கள் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த சென்சார் வந்து அவ்வளோ அருமையாக வேலை செய்யுதுங்க. முழுக்க சோலார் பேஸ் தாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு கரண்ட் தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொடக்டிவான ஏரியா வேணுமா அப்படின்னா டெஃபினெட்லி கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க வந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நிழல்ல வச்சா இது வந்து சோலார் தானே சார் சொல்கிறீங்க, சோலார் கொண்டு போய் நிழல்ல வச்சா வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. அதுதான் வந்துட்டு இந்த நீரோ இன்ஃபினிட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க. ஸோ விவசாயமே எனக்கு தெரியாது, நான் வந்து இப்போ புதுசாக உள்ள வர்றேன் அப்படிங்கிற இருக்கக்கூடிய நியூ ஃபார்மர் அண்ட் யங் ஃபார்மர் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ரொம்ப கை கொடுக்குங்க. ஏன்னா இன்னைக்கு யாருமே மொபைல் வச்சுக்காத ஒரு விவசாயி கிடையாது, மெயில் ஐடி இல்லாத விவசாயி கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக த்ரூ அவுட் எல்லாமே மொபைல் கனெக்ஷன் தான். ஸோ சில ஃபார்மர் நினைப்பீங்க, சில விவசாயிகள் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா 100% உங்களுக்காக தாங்க இந்த ப்ராடக்டே வந்துட்டு ஃபைலோ நீரோ இன்ஃபினிட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ் வந்து சூப்பராக வந்து இதில் வரும். ஸோ தமிழ் வந்து இதுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. முழுக்க தமிழ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம். ஸோ அருமையான ஒரு ப்ராடக்ட் தாங்க. இது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லைவாக வந்து ஃபீல்டில் போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்துட்டு இருக்கிற இந்த மரம் வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் நிறைவு செய்த மரம். ஸோ இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்மட்டத்திலிருந்து ஒரு 3 அடி தள்ளி நட்டுருக்குறேங்க. 2.5 அடியிலிருந்து 3 அடிக்கு வரைக்கும் ஆக்டிவ் ரூட் இருக்கும், தெரியுதுங்களா. வட்டப்பாத்தி கிளியராக எடுத்து விட்டுருக்கோம். ஸோ இந்த ஃபைலோ நீரோ இன்ஃபினிட்டி வந்துட்டு நம்ம நட்டாச்சு ஓகேங்களா. ஒரு அடியில் நட்டுருக்குறோம். ஃபர்ஸ்ட் சென்சார் செகண்ட் சென்சார் க்ளோஸ் ஆகிருக்குது, அதுலேருந்து 1 2 3 ஸோ 3 வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்துட்டு சென்சாருங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட் வேவில் வந்துட்டு முழுக்க செயல்படுது. ஈசிம் வந்து உள்ளுக்குள் இருக்குது, மேலே சோலார் பேனல் இருக்குது. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்டனா. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆண்டனா, இதுக்குள்ளே தான் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது. இது இவ்வளோ தாங்க ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு அடுத்தது எல்லாமே உங்களுக்கு எப்படி வந்துடும்னா த்ரூ அவுட் மொபைலில் நீரோ இன்ஃபினிட்டி வந்துட்டு நம்ம ஃபார்மில் ஃபிட் பண்ணியாச்சுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மொபைலில் வந்துட்டு ஆப் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னா ஆப் வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதுங்களா. சாயில் மாய்ச்சர் காட்டுது ப்ளஸ் வந்துட்டு சாயில் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சன்லைட் பொறுத்துங்க. ஸோ நம்ம மண்ணில் வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் இதில் இருக்குது அப்படின்னு அதையுமே காட்டுது, தெரியுதுங்களா. அதுக்கு அடுத்தது சாயில் மாய்ச்சர். ஸோ இப்போ நம்ம இந்த பிளான்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கிட்டே எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு மாய்ச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழுமையாக காட்டுது, தெரியுதுங்களா. ஸோ இப்போ 3 காட்டு உங்களுக்கு, ரெட் சிம்பிள் ஒன்று, மஞ்சள் ஒன்று, பச்சை ஒன்று. ஸோ இப்போ பச்சை அப்படிங்கிறது நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எல்லோக்கு மஞ்சளுக்கு மாறுறப்ப நீங்கள் வந்து அதை கேர் பண்ணணும், தண்ணி கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ ரெட்டுக்கு போயிருச்சு, சிகப்புக்கு போயிருச்சு அப்படிங்கிறப்ப ஸோ இமீடியட்டாக அது டேஞ்சர் ஜோன் போயிருச்சு, நீங்கள் தண்ணி உடனே கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஃபுல் ரிசல்ட்டுமே இந்த ஆப்பில் வந்துடுது. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு த்ரூ அவுட் நீங்கள் ஆப்லேயும் பார்த்துக்கலாம், உங்கள் வாட்ஸ்அப்லேயும் வந்துடும். நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம என்ன சாயில் என்ன மண் வகைன்னு கூட நிறைய ஃபார்மருக்கு தெரியாதுங்க. லைக் கரிசல் மண் இருக்குது, செம்மண் இருக்குது, வண்டல் மண் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சரளை மண் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆஃப் ஊரை பொறுத்து வந்து உங்களுக்கு சாயில் வந்து மண் வந்து மாறுது இல்லைங்களா. அப்போ இவ்வளோ நாளாக உங்களுக்கு இது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது. ஸோ நம்ம மரத்துக்கு நம்ம தண்ணி பாய்ச்சோம்னா எத்தனை நாளுக்குள்ளே வந்து ட்ரை ஆகுதுன்னு டெஃபினெட்லி அதை பார்த்துருக்க மாட்டேங்க. ஜஸ்ட் மேலே தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். மேலே வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ட்ரையாக இருக்குன்னா ஓகே தண்ணி வறண்டுருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி தண்ணி விடுவீங்க ஓகேங்களா. பட் இது வந்துட்டு ஸோ ஒரு நாள் வந்துட்டு எப்படி வந்து தண்ணி வந்து குறையுது, எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த நாளில் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து குறையுது அப்படிங்கிறத முழுமையாக வந்து காட்டுது, தெரியுதுங்களா. லோவஸ்ட்டு, ஆவரேஜ் அண்ட் ஹையஸ்ட்டு. ஸோ ஹையஸ்ட் இரிகேஷன் எப்போ வாட்டர் அந்த வெட்டிங் எப்போ இருக்கும், ஈரம் எப்போ இருக்கும், மாய்ச்சர். ஸோ ஆவரேஜ் எப்போ இருக்குது, லோவஸ்ட் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு முழுமையாக உங்களுக்கு காட்டுது, தெரியுதுங்களா. ஸோ இதுதாங்க ஒரு பெரிய அட்வான்டேஜே இதுக்கு. ஏன்னா நீர் மேலாண்மை அப்படிங்கிறது தென்னைக்கு குறிப்பாக அவ்வளோ முக்கியத்துவம்ங்க. அது இளநீ மரமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்துட்டு தேங்காய் மரமாக இருக்கட்டும், கண்டிப்பாக நாட்டு மரமாக இருந்தாலும், வீரிய ஒற்றகமாக இருந்தாலும், குட்டை ரகமாக இருந்தாலும் நீர் மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க தென்னைக்கு. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் இல்லைங்க, இல்லைங்களா. ஏன்னா இன்னைக்கு நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து மாறிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப ஸோ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் இல்லைங்களா. இன்னைக்கு கரெக்டான சமயத்தில் மழை பெய்யுதா, கிடையாது தானே. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதனால நம்ம இந்த நீரோ
இன்ஃபினிட்டி வந்துட்டு இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்க, முடிவே இல்லை, எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிவைஸ். அவ்வளோ ஒரு சூப்பரான டிவைஸ். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்னா ஃபுல்லாக மாய்ச்சர் பார்த்தோம், எப்படி வந்து அந்த மரத்துக்கிட்ட ஈரப்பதம் இருக்குது, ஸோ அது எவ்வளோ நாள் இருக்குது, எப்படி வந்து ஈரப்பதத்தில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பார்க்குறது என்னென்னா நம்ம ஃபெர்டிகேஷன் ஷெட்யூல் பார்க்குறேங்க. லைக் கோகனட்டில் வந்துட்டு டெண்டர் கோகனட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று என்னென்னா அந்த ஃபெர்டிகேஷன் தாங்க. ஸோ ஃபெர்டிகேஷன் வந்துட்டு நீங்கள் என்னதான் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்தாலுமே சம்டைம்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஃபெர்டிகேஷனில் தான் வந்துட்டு உங்களுக்கு இளநீரினுடைய தரம் வந்து அதிகமாகும். பட் ஃபெர்டிகேஷனே கொடுக்கலாமா அப்படின்னா டெஃபினெட்லி கூடாது, அதுக்கு சாயில் அப்ளிகேஷனும் கொடுக்கணும். அப்போ இதில் பாருங்கள் 2 ஆப்ஷனும் வருது, ஃபெர்டிகேஷனும் வருது, சாயில் அப்ளிகேஷனும் வருது. அப்போ எந்தெந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம ஒரு ஹார்வெஸ்ட் முடிச்சோன்னா உங்களுக்கு வந்துட்டு இது அலர்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த சமயம் வந்து நம்ம ஃபெர்டிகேஷன் பண்ணணும், என்ன கொடுக்கலாம், என்ன வாட்டர் சாலபிள் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 4 month ஒன்ஸ் சாயில் அப்ளிகேஷன் பண்ணுறீங்களா, இல்லை 6 month ஒன்ஸ் பண்ணுறீங்களா, இயர்லி ஒன்ஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையுமே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்குது என்னென்ன வந்துட்டு உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ முழுமையாக சொல்லுதுங்க, அதுதான் இதோட பெரிய ப்ளஸ்ஸு. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கன்சல்டன்ட்டை வந்து அஃபிஷியலாக தேட வேண்டிங்கிறது ஒரு அவசியம் கிடையாது இல்லைங்களா. ஸோ முழுக்க இந்த டிவைஸே வந்து உங்களுக்கு இரிகேஷன் ஷெட்யூல் பிளான் பண்ணி கொடுத்துருது, ஃபெர்டிலைசர் ஷெட்யூல் பிளான் பண்ணி கொடுக்குறது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா கோகனட்டெல்லாம் ஒரு பெர்னியல் கிராப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க பல்லாண்டு பயிர் தான். கிட்டத்தட்ட ஒன்ஸ் பிளான்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 வருடம் 40 வருடம் 60 வருடத்துக்கு மேல் வெரைட்டி பொறுத்து மாறும். ஓகேங்களா, ஒரு வீரிய ஒற்றகமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட வருடம், ஒரு நாட்டு ரகமாக இருந்தால் குறிப்பிட்ட வருடம், ஒரு குட்டை ரகமாக இருந்தால் குறிப்பிட்ட வருடம், அதே மாதிரி தான். ஸோ இந்த டிவைஸும் அதே மாதிரி தான், இன்ஃபினிட்டின்னு சொல்லியாச்சு ஃபஸ்ட்டே. ஸோ முடிவே கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட்டோமேஷனுங்க, அதில் எல்லாம் ஈஸிம் வேலை தான் பார்க்குது. எல்லாமே வந்துட்டு முழுக்க உங்களுக்கு மொபைல் த்ரூ அவுட் மொபைலில் வந்துடுது. எல்லாமே நீங்கள் உங்களோட விரல் நுனியில் இரிகேஷன் எப்படி இருக்குது, ஃபெர்டிகேஷன் எப்படி இருக்குது, ஃபெர்டிலைசர் ஷெட்யூல்டு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, இது எப்படி ஒர்க் ஆகும், இங்கே மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக ஆமாங்க. இப்போ உங்களோட தோட்டத்தில் வந்து ஒரு 4 வகையான மண் வகை இருக்குது. லைக் களிமண் இருக்குது, வண்டல் மண் இருக்குது, செம்மண் இருக்குது, சரளை மண் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக 4 டிவைஸ் வைக்கணுங்க. அந்த சாயிலுக்கு இப்போ செம்மண்ணில் வந்து ஒரு 10 ஏக்கர் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா அந்த செம்மண்ணில் இருக்கக்கூடிய அந்த 10 ஏக்கர் மட்டும்தான் காட்டும். ஸோ களிமண்ணில் வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்குதுன்னா அந்த 5 ஏக்கர் காட்டுமா அப்படின்னா டெஃபினெட்லி காட்டாது. அப்போ நீங்கள் களிமண்ணுக்கு தகுந்த மாதிரி டிவைஸ் வைக்கணும். ஸோ அந்த களிமண்ணுக்கு பக்கத்தில் எனக்கு வண்டல் மண் இருக்குதுங்க ஒரு 4 ஏக்கர் அப்படின்னா ஸோ அந்த வண்டல் மண்ணுக்கு வந்து அந்த களிமண்ணில் வச்சது காட்டுமானா டெஃபினெட்லி காட்டாதுங்க, அதுக்கு தனி டிவைஸ் வைக்கணும். நான் பேசியிருக்கேங்க. இப்போ என்னடா ப்ரைஸ் வந்து ஏங்கிறாங்க அதுங்கிறாங்க, ப்ரைஸ் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதை எடுத்துருங்க. இது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தரமான பொருள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் இருந்து ஸோ அங்கிருந்து அக்ரி வர்றாங்க, ஃபீல்ட் விசிட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு உங்களுக்கு முழுக்க உங்கள் பண்ணையை வந்துட்டு பார்வையிட்டு ஸோ உங்களுக்கு ஃபுல் விசிட் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கெங்கே ஃபிட் பண்ணலாம், எப்படி மொபைல் ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத முதல் கொண்டு எல்லாமே சொல்கிறாங்க. நீரா இன்ஃபினிட்டியோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, நான் வந்து வெளியூர் போகிறேன், வெளிநாடு போகிறேன், ஸோ என்னால் வந்துட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக பார்க்க முடியுமா பண்ண முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லைங்க. ஏன்னா விரல் நுனியில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ மொபைல் எடுத்தீங்கன்னாவே உங்களோட தென்னை மரத்துக்கு அடியில் எவ்வளோ தண்ணி இருக்குது, உங்களோட கிராப் கிட்ட எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட போகுது. ஸோ இமீடியட்டாக நீங்கள் ஃபார்மில் இருக்கிற லேபர் கூப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா அவங்க உடனே தண்ணி எடுத்து விட்டுறாங்க. ஸோ வேலை முடிஞ்சுது. இட்ஸ் எங்கிருந்து வேணாலும் நீங்கள் நீரோ இன்ஃபினிட்டி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஆட்டோமேஷன் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஆப் செட்டப்லேயே வந்துட்டு நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனையே கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து தென்னைக்கு நீர் நிர்வாகம் அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க மொபைல் எடுத்து, ஸோ தண்ணி கட்டுறீங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் போய் இண்டிவிஜுவலாக ஒரு மரத்தை பார்க்கணும் அவசியம் கிடையாதுங்க. நன்றி.